அந்த ஜாவான்னு ஒரு தீவு இருக்கு அல்லது நாடு இருக்கு. அது சாவகத்தீவு அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் வந்து கப்பல் படை தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அது ஒரு காரணம். ஜாவா, சுமத்ரா அப்படின்னு தீவுகள் பக்கத்துல இருக்கு. மலேசியா அந்த பக்கத்துல இருக்கிற தீவுகள். கட்டாரம்னா பர்மான்னு நினைக்கிறேன். கட்டாரம் கொண்டான்னு ஒரு பேரு ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழனுக்கு. பழைய காலத்துல பர்மா அப்படிங்கிறதுக்கு கட்டாரம்னு பேர். அந்த பகுதியோட நமக்கு வாணிக தொடர்புகள் இருந்தது. அப்ப சோழ நாட்டு வாணிக கப்பல்கள் போகும்போது அரபு நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னா அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து இந்த கப்பல்களை வழிமறிச்சு கொள்ளையடிப்பாங்க. சீனாவுக்கு போறது, சீனாக்காரங்களுக்கும் சரி இந்தியாக்காரங்களுக்கும் சரி இந்த வணிக கப்பல்கள் அவங்களால அரபு நாட்டு கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்படுறது ஒரு பிரச்சனையா இருந்தது. அப்ப ராஜராஜ சோழன் அந்த ஜாவா சுமத்ரா ராஜா கிட்ட சொன்னார். அந்த ராஜா அந்த நாட்டுக்கு பேரு விஜயம்னு கூட ஏதோ பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நாட்டுக்காரங்க கிட்ட சொன்னார், இப்படி எங்க கப்பலை கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. அவங்க நாங்களே குட்டி நாடு, எங்களால ஒண்ணு முடியாது அப்படின்ட்டாங்க. அதனாலதான் இவருடைய கப்பல் படைய வந்து அந்த வழி நெடுக ரோந்து கப்பல்களா நிறுத்தி வச்சார். வச்சு எவனாவது வந்தான்னா போட்டு தள்ளி முடிவு பண்ணி. அப்ப அதுக்கு இடையில இங்க இருந்து அந்த இடம் வரைக்கும் கப்பல்களை மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால அந்த பக்கம் எந்திலையும் நம்ம நாடு இருந்தா தான் மெயின்டைன் பண்றதுக்கு அவசரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டு வரலாம், அந்த பக்கம் போயிட்டு வரலாம், இந்த பக்கம் போயிட்டு வரலாம், இந்த பக்கம் போயிட்டு வரலாம். தூரம் ரொம்ப தூரம், ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ரெண்டு நாடுகள் கிடையாது உண்டு. அப்படி அந்த நாட்டை பிடிச்சாரு, ஜாவா சுமத்ரா எல்லாம் கைப்பற்றினாரு. இப்பவும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதி மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு தகவல்